சந்தோஷம். ஒரு ஜென் குரு ஊராக சென்றிருந்தார். தன் சீடர்களோடு ஊர் சென்று தன்னால் இயன்ற அளவுக்கு அந்த ஊருக்கு உபதேசம் செய்து என்ன கிடைப்பதோ அது வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென அந்த ஜென் குருவை சந்திக்க ஒருவர் வந்தார். ஐயா, நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்துக்கு புண்ணியம் தேட வேண்டும் என்றார். என்ன பாவம் செய்தே என்று அந்த குரு கேட்டார். ஐயா, நான் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். அதே இடத்தில் இன்னொருவர் வியாபாரம் செய்து வந்தார். அவர் வியாபாரம் உருப்படக்கூடாது என்பதற்காக அவர் சாபமிட்டு விட்டேன். அதே போல் அவன் வியாபாரம் உருப்படவில்லை, உன் கடையும் இல்லாமல் போய்விட்டது. நானும் ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுகிறேன் என்றார். இதில் என்ன, அதை மறந்து விட்டு நீ எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதுதானே, அவர் தான் கடையெல்லாம் போய்விட்டதே, உங்கள் வியாபாரத்தை சிறப்பாக செய்ய வேண்டியதுதானே என்று சொன்னார். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்து விட்டேன், அந்த பாவத்துக்கு புண்ணிய தேடுகிறேன் என்று இந்த குருவிடம் சொன்னார். நீங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுங்கள், அப்பொழுது உங்கள் வியாபாரம் செழிக்கும் என்றால். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்றார். உடனே அந்த ஜென் குரு திரும்பி சீடர்களை பார்த்து நம்ம போக வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்ட்டு சென்று விட்டாராம். சில பேர் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதை தவிர எதிர்காலத்தை வடிவமைக்கவோ எதிர்காலத்தை சிறப்பாக இருக்கும் அவரால் முடிவதில்லை. கடந்த காலத்தையே நினைத்து அது சந்தோஷமானாலும் சரி, மகிழ்ச்சியானாலும் சரி, கவலையானாலும் சரி, கடந்த காலத்தை நினைத்திருப்பார்கள். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட மாட்டார்கள். எதிர்காலத்தில் ஜெயிக்கக்கூடிய சாத்தியம் அவர்கள் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்தை கடந்து எதிர்காலத்தை பற்றி வடிவமைக்க தெரிந்தால் மட்டும் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். கடந்த கசப்புகள் நினைத்திருந்தால் எதிர்காலம் நமக்கு கேள்விக்குறியாகிவிடும். எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய மனிதன் எவனோ அவனே ஜெயிப்பான் என்று அந்த ஜென் குரு சிரித்து கொண்டே செல்லலாம். நீங்கள் கடந்த காலத்தை நினைக்காமல் எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்காகவே. கடந்தவங்களை கசப்பானவர்கள் நினைத்திருந்தால் எதிர்காலம் என்பது உனக்கு கேள்விக்குறியாகிவிடும். அது நல்ல வழியில் கட்டமைக்க முடியாது. எனவே எதிர்காலத்தில் நினைவில் கொண்டு கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், எதிர்காலத்தை நினைவு கொள்ளுங்கள். அந்த வியாபாரி போல் அதையே உழன்றிருந்தால் யாரும் அதுக்கு அறிவுரையோ நல்ல சிந்தனைகளும் தெரியாது. கடந்தது தான் என்று நடைபெற்று கொண்டே இருந்தாலும் அதற்கு சீடர்களும் சிரித்து கொண்டே சென்றார்களாம். சந்தோஷம். கடந்தவையாக இருந்துட்டும் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் நமக்காகவே காத்திருக்கிறது. கடந்த கால கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு எதிர்காலம் கனவுகளை மனதில் சுமந்து கொள்ளுங்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.